எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலருடைய கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் வந்தால், நமக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த பின்பு அவங்க எப்படி வாழுவாங்க, அவங்க சிந்தை எப்படி, இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனபடினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீங்கள் அப்போஸ்தல புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 1:8 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்து பாருங்கள். அப்போஸ்தல புஸ்தகம் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்ன என்ன மாற்றம் உண்டாகும் என்பதை நாம் இன்றைய தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 16:7 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும். அவங்க எப்பவும் பயந்து கொண்டிருப்பாங்க. அவங்க எப்போதுமே நான் சத்தியம் அறிகிறது சரியா, நான் எப்படி வளருகிறேன், நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள பெறுகிறேன், அந்த கிறிஸ்துவோடுள்ள ஐக்கியத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க பெருகி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு பயம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஒரு பயம் உண்டாகும். அப்போ பயப்படுகிற ஆத்துமா, ஆராதனையில் வருகிற ஆத்துமா, சத்தியத்தை கேட்க வருகிறவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர் எல்லாமோ அவருக்குள்ள இருக்கிறதோ அதை சகல சத்தியத்தையும் சபைக்கு வெளிப்படுத்துவார். ஆமே, சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். ஒன்றும் குறை வைக்க மாட்டார். ஏன்னு சொன்னா நீங்க விரும்புவது உண்மையானால், நீங்கள் ஆண்டவராய் இயேசுனுடைய சத்தியங்களை முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு நீங்கள் சபைக்குள் வந்தால் நிச்சயமாய் அவர் எல்லா சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். ஒன்றும் அவர் மறைத்து வைக்க மாட்டார். ஆமே. கடந்த நாளோட நம்ம பார்த்தோம். இனி அவர் செய்ய போறத பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் சிநேகிதராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னார். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு எஜமான் வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டான். ஆனா நீங்கள் எனக்கு ஒரு சைடு பார்க்கும்போது பிள்ளைகள் என்று சொன்னார், இன்னொரு சைடு பார்க்கும்போது சிநேகிதனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் அவரை சிநேகிக்க வேண்டும், அவரை அன்பு வைத்திருந்தா உங்களுக்கும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அந்த வெளிப்படுத்துவது நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் கஷ்டம். ஆமே. என்னைக்கு நம்ம சுவிசேஷம் பேசிக்கொள்ள முடியாது, எத்தனை காலம் அந்த சுவிசேஷம் போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனபடி நீங்கள் அவருடைய சிநேகிதனாய் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்யும், என்ன மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை நமக்கு கேட்போம். அல்லேலூயா. கவனத்தை சிதறடிக்க விடாதீங்க, கவனமா கேளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கலாத்தியர் 2:20 பார்க்கும்போது பழைய வாழ்க்கையை நீங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமே. படிப்பானாலும், பெரிய பெரிய பட்டமானாலும், பணமானாலும், அந்தஸ்தானாலும், வேலையானாலும், எந்த விதமான உயர்ந்த பொருட்களானாலும், விலையேறப்பெற்ற கார் மங்களாவானாலும், எந்த விலையேறப்பெற்றதிலும் நோட்டம் போகாது. அல்லேலூயா. அழிந்து போற பொருட்கள் மேல நோட்டம் போகாது, அழிந்து போற காரியங்கள்ல நோட்டம் போகாதபடி அழியாத கிறிஸ்துவை தேடுகிறதுனால அவர் சொல்ல, இனி நான் அல்ல, இவ்வளவு சத்தியத்தை அறிந்து விட்டேன், இவ்வளவு காரியத்தை நான் புரிந்து விட்டேன்,
இந்த பூமி அழியும் என்று அவருக்கு தெரியும். இந்த பூமி அழிந்து சுக்கு சுக்காய் போகும் என்று தெரியும். அழியாத இயேசு கிறிஸ்துவை அவர் பெற்றுக்கொள்வதற்கு சொல்லுகிறார், இனி நான் அல்ல. அல்லேலூயா. நாம் அறியாத நாட்கள்ல இயேசு கிறிஸ்துடைய வழிகளை புரியாத நாட்கள்ல நான் எப்படி படிக்கிறவன், நான் என்ன ஆளு, நான் என்ன ஜாதி, நான் எப்படிப்பட்ட மதத்தை சார்ந்தவன், எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்க குடும்ப வாழ்க்கை என்ன, எங்க கோத்திரம் என்ன, எங்க ஜாதிகள் என்ன, இப்படி எல்லாமே நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னே நன்றாய் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வேசனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்து நம்மை மீட்டு ரட்சிப்பு தந்தது பவுல் அறிந்ததை போல நாமும் அறிந்து கொண்டோம். இனி ஒருபோதும் நான் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இனி நான் அல்ல என்று சொல்லி உங்களை விட்டு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்பதை சந்தேகமில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகத்திலே 2:7 பார்க்கும்போது, இனி நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இனி நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருப்பேன். அவர் சொல்லும் போல நான் கேட்பேன். அவர் என்ன பிரியப்படுகிறாரோ அதை நான் செய்வேன். நான் எந்த வேலையானாலும் கிறிஸ்துவுக்காக செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஒரு அடிமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு அடிமையா இயேசு வந்தா, அதை போல முன்னாட்களே பாவத்துக்கு நம்ம அடிமையா இருந்தோம், சாபத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப இந்த பாப சாபங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டு கிறிஸ்துவுக்கு அடிமையாகிறதுனால பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும், பெரிய சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனபடி இனி சொல்ல வேண்டும், இனி நான் அல்ல. அல்லேலூயா. பைசலாம். இனி எல்லாம் கிறிஸ்துவே என்று சொல்லி நீங்கள் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. இதெல்லாம் கிறிஸ்து உங்க உள்ளத்துல வந்த பின்புள்ள மாற்றம், கிறிஸ்து உள்ளத்துல தங்கின பின்புள்ள மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கூடாரத்துக்குள்ளே வந்த பின்பு இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்க. அல்லேலூயா. இந்த தோல்வி அடையக்கூடாது. இந்த மாற்றங்கள் சபைக்கு உண்டாக வேண்டும். இந்த மாற்றங்கள் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கிறிஸ்துவோடு நன்றாய் நடக்க முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து, இயேசுவை போல நன்மை செய்கிற சுபாவம் அப்போஸ்தலர் 10:30 பார்க்கும்போது, அவரை போல ஒரு நன்மை செய்கிற ஒரு சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்வோம். இந்த பூமியில நமக்கு இனி ஒன்றும் இல்லை, இந்த பூமியில ஒரு சந்தோஷம் இல்லை, பூமியில எந்த சமாதானமும் இல்லை. நமக்கு ஏதாவது சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து செய்கிற நற்கிரியைகளை நாமும் செய்வதற்கு நேராக உங்களை தூண்டிவிடும். அல்லேலூயா. உங்களை புஷ் பண்ணி விட்டு கொண்டே இருக்கும். உங்களை புஷ் பண்ணி கொடும்போது நீங்கள் அதற்கேற்ற கிரியைகளை, நற்கிரியைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லும் போது அந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் இருக்க அவர் சந்தோஷப்படுவார், உங்களுக்கு இருக்க அவர் மகிழ்ச்சி படுவார். அவருடைய பிள்ளைகளா இருக்க உங்களை பார்த்து சொல்லுவா, என் ஓன் பிள்ளை என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுவதற்குத்தான் நன்மை செய்கிறவளாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசிலே அகப்பட்டவர்களை விடுதலையாக்க பார்க்க வேண்டும். சின்ன சின்ன வியாதிகளில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். கால்கள் கைகள் இழந்தவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும். கண்களை இழந்த குருடனுக்கு உதவியா இருக்க வேண்டும். பக்கத்தில் வாழ முடியாத குடும்பத்துக்கு நீங்கள் உதவியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வராத அநேகருக்குள்ளே நீங்கள் சாட்சிகளா இருந்து நீங்கள் உதவி செய்கிறதை பார்த்து குருட்டு கண்கள் எல்லாம் கண் திறந்து உங்களை பார்த்து சபைக்கு வருவதற்கும் மாத்திரமல்ல அந்த ஆண்டவரை இரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் சாட்சியாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாற்றம், பரிசுத்தாய் வரும்போது சேஞ்சஸ் ஆகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் ஆச்சுன்னு சொன்னா நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயமாய் சீக்கிரமாய் மாறிவிடலாம். அல்லேலூயா. கிறிஸ்து விரும்புகிற ஒரு நல்ல பூரணமான ஆலயமாய் உங்களுக்கு மாறுவதற்கு கர்த்தர் நல்ல சென்ஸை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இதை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவை போல ஒரு ஆத்தும தாகம். ஆமென். கல்வாரி சிலுவையிலே நிற்கும் போது
தாகம் தாகம் என்று சொல்லி கதறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காடி வந்து பார்த்தீங்க சொன்ன நோய், அந்த வேதனை போக்குற காடியை கலக்கி இயேசுவிலே கொடுத்தார்கள். இயேசுவுக்கு நேராய் கொடுக்கும் போது அவர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. ஆமென். அந்த காடி மருந்து அவர் குடிக்கும் போது அவர் இருக்கின்ற வேதனை, அவரிடத்தில் இருக்கின்ற வலிகள், அவரிடத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சில இளைப்பாறுதல், கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலுக்காக கொடுக்கும் போது அந்த காடியை வாங்கிக் கொள்ளவில்லை. காரணம், அவர் உங்களை குறித்தொரு தாகம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதை போல நமக்கும் ஆராதனை குறித்தொரு தாகம் உண்டாக வேண்டும், ஜெபத்தை குறித்தொரு தாகம் உண்டாக வேண்டும், பரிசுத்தத்தை குறித்தொரு தாகம் உண்டாக வேண்டும். நாளுக்கு நாள் சபையிலே நாம் சீர்திருத்தமாய் மாறி பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காக உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு தாகம். படிக்க வந்திருக்கிறீங்க, கற்றுக்கொள்ள வந்திருக்கிற. என்ன கற்றுக்கொண்டோம்? எதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம்? கற்றதை நாம் எப்படி செய்கிறோம்? எப்படி கற்றதை நாம் வெளியே செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த தாகம் இருக்கிறதா? அல்லேலூயா. என்னால ஒரு ஆள் ரட்சிக்கப்படுகிறது, அப்படி ஒரு தாகம் வேணும். என்னால சித்தி ரட்சிக்கப்பட வேண்டும், என்னால மாமி ரட்சிக்கப்பட வேண்டும், என்னால மருமகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னால குழந்தைனார் ரட்சிக்கப்பட வேண்டும், என் சாட்சியை பார்த்து ஒருவராது என் வீட்டின் பக்கம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் உண்டாக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாகம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறது தாகம்? வேலை செய்யும் போது இயேசுவை பற்றி பேச ஒரு தாகம் உண்டாக வேண்டும். இயேசு அந்த தாகத்தை சொல்லுகிறார், தன்னுடைய தாகத்தை அல்ல, தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய வேதனையும் அல்ல, தன்னுடைய பாரத்தை அல்ல. நான் தாகமா இருக்கிறேன் பிள்ளைகளை சேர்ப்பதற்காக, பிள்ளைகள் என்னோடு வருவதற்காக தாகமா இருக்கிறேன். அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்கள், பிசாசின் கையில் இருக்கின்ற ஆத்துமாக்களை மீட்கத்தான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் மீட்டு என் சொந்த பிள்ளைகளை மாறுவார்களோ என்று சொல்லி சிலுவையிலே ஒரு தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும், உங்களுக்கு சில நெருக்கங்கள் இருந்தாலும், உங்களுக்கு சில சொந்த கவலைகள் இருந்தாலும், ஒரு பக்கமாய் ஆத்தும தாகம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவருடைய சிந்தை வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிள்ளைக்குள்ள வந்தா தாகம் வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிள்ளைக்குள்ள வந்தா அந்த நேரம் தன்னுடைய வேலையை செய்திடுவாங்க. அந்த நேரம் அவருக்காக ஊழியம் செய்து தினமும் அவரை திருப்திப்படுத்துவாங்க. ஆமென். அவரை திருப்திப்படுத்துவாங்க, அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. ஊழியக்காரன் கேட்பான் அவரை பார்த்து, நான் உம்மை சந்தோஷப்படுத்துகிறேன் ஆண்டவரே, இல்ல நான் உம்மை துக்கப்படுத்துகிறேனா? அல்லேலூயா. சந்தோஷப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் படுத்துறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அவரை சந்தோஷப்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி சொல்றீங்க? இது எல்லாம் தான் ஆண்டவரை காத்த தாகமாய் ஆத்துமா தாகத்திலே நிக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவை போல பிதாவின் சித்தம் செய்ய தூண்டும். ஆமென். இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை, இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு நபர் அந்த இயேசுவின் சித்தத்தை செய்யும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பிதாவின் சித்தம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு, நீங்கள் அறியாத ஒரு காரியம் உண்டு. நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே இந்த பூமியில பிறந்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நாமும் பூமியில பிறந்தது பிதாவின் சித்தத்தை செய்யத்தான். ஒரு காலம் நாம் அறியாம வாழ்ந்தது உண்மை, ஒரு காலம் விக்கிரத்தை சேவித்தது உண்மை, ஒரு காலம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நடித்தது உண்மை. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லை. அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாஸ்பரிக்கவில்லை. ஆனபடினால அந்த நாள்ல பல வழிகளை நடந்ததுனால அதெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்ப்பதில்லை. இப்போது பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்பாயிருக்கிறோம். மறுபிறப்பு. அல்லேலூயா. அந்த மறுபிறப்பு ஆனதுனால என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்பது என்ன? உலகம் முழுவதும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், உலகம் முழுவதும் பரிசுத்தமாக வேண்டும், உலகத்தில் இருக்கிற
அத்தனை பிள்ளைகளும் கிறிஸ்துவுடையது. அத்தனை பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த மனவாட்டியாய் சேர்ப்பதுதான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. தன்னிடத்தில் சேர்க்கிறது சொந்த அது பிதாவுக்கு சித்தம். சகல ராஜ்யங்களும் வசனம் போக வேண்டும், சகல நாடுகளுக்கும் வசனம் போக வேண்டும். சுவிசேஷம் எல்லா நாடுகளும், எல்லா ஜாதிகளும், எல்லா மதங்களும், எல்லா கொள்ளைக்காரர்களும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்க வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தம். அந்த போஜனத்தை நான் ஜனங்களுக்கு கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் செய்வீங்க, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவை போல ஒரு ஆத்துமா பாரம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல பரிசுத்த ஆவி ஒரு பிள்ளைக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா இயேசுவை போல ஒரு பாரம் உண்டாகும். அவன் ஒரு மனைவிக்கு அடிக்ட் ஆக மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஒரு மனைவிக்கு அடிக்ட் ஆக மாட்டான். அவள் ஒரு புருஷனுக்கு அடிக்ட் ஆக முடியாது, ஒரு பிள்ளைக்கு அடிக்ட் ஆக முடியாது, உலகத்துக்கு அடிக்ட் ஆக முடியாது, வேலைக்கு அடிக்ட் ஆக முடியாது, ஒன்றுக்குமே அடிக்ட் ஆக முடியாது. அதை எல்லாம் அற்பம் குப்பை என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு பிதாவை போல ஒரு ஆத்மா பாரம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறதா? அந்த ஆத்மா பாரம் இருக்கிறதா? ஜெபிப்பதற்கு அந்த பாரம் தூண்டுகிறதா? அழுகிறதற்கு அந்த பாரம் தூண்டுகிறதா? ஒரு தொலைந்து போன வெள்ளி காசை தேடுவதற்கு ஆத்மா பாரம் தூண்டுகிறதா? என்ன சபையில் அவ வந்தா என்ன, வராட்டி என்ன, அவன் வந்தா என்ன, செத்தா என்ன என்று சொல்லி நமக்கு தோன்றுகிறதா? அல்லேலூயா. அப்ப ஆத்மா பாரம் இல்லை. வெள்ளி காசை குறித்து, தொலைந்து போனதை குறித்து பாரம் இல்லை. அவர்களை நீங்கள் விசாரித்து, அவர்களை தேடி, இந்த காரியங்களை எல்லாம் செய்து ஆண்டவராய் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துடைய பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொல்லும்போது ஒரு எஜமானுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனா அந்த எஜமான் எப்படி 99 ஆடுகளையும் மந்தையில விட்டு விட்டு ஒரு ஆடை தேடி போகாமல் இருப்பானோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே உண்டு. எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் கீழ்ப்படியாத ஆடுகள், எத்தனை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாத ஆடுகள், எத்தனை சுவிசேஷம் சொன்னாலும் ஆராதனை அபலட்சணமாய் சிந்திக்கிற மக்கள், உபவாச கூட்டத்தை அற்பமாய் எண்ணுகிற மக்கள், ஜபத்தை அற்பமாய் எண்ணுகிற மக்கள், வரும் நாட்களுக்கு ஏதுவாய் சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் போது அது பாரமாய் ஏற்றுக்கொள்ளாதபடி அற்பமாய் எண்ணுகிற நம்முடைய சபையிலே உண்டு. அதான் சாபம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி இருக்க கூடாது. ஒரு ஆத்துமா பாரம் உங்களிடத்திலே உண்டாக வேண்டும். ஏன் அந்த சகோதரி வரவில்லை? ஏன் அந்த சகோதரன் வரவில்லை? சில வேளை நோயில் இருக்கலாமோ, சில வேளையில கஷ்டத்தில் இருக்கலாமோ, சில வேளை இயேசுவை புரியாம இருக்கலாமோ என்று சொல்லி உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஒரு பெரிய பாரம் உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி அதை கண்டுபிடித்து தோல்ல கொண்டு சுமந்து வருகிறது போல, பண்ணையில கொண்டு சேர்க்கிறது போல, நாமும் அப்படியுள்ள ஆடுகளை சுமந்து பண்ணையான சபையிலே சேர்க்கும் போது அந்த கிறிஸ்துவுடைய ஆத்ம தாகம் உங்கள் மேல உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இருக்கிறதா என்று பாருங்க. கொஞ்ச காலம்தான் இனி நம்ம இருக்க போறோம். சீக்கிரமா ஆண்டோடைய வருகைக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருப்போம். இந்த உலகத்தில் என்னைக்கும் பாடுகளும் நிந்தைகளும் அனுபவித்தது போதும். சீக்கிரமாய் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வந்தா அந்த ராஜ்யம் நமக்கு சொந்தமாக்கும்படி நீங்களும் ஒரு ஆத்தும பாரம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து 7வது, இயேசுவை போல ஒரு பரலோக சிந்தை உங்களுக்கு உண்டா? அவர் தனித்து ஜெபம் பண்ணி தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார். அதிகாலையிலே தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் 40 நாள் உபவாசித்து தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தான். இரவு எல்லாம் ஜெபித்து தேவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த தாகம் நமக்குள்ள வேணும். அவரை விட்டுவிடக் கூடாது. ஒரு சண்டையோ, ஒரு சனிக்கிழமையோ, ஒரு வியாழக்கிழமை அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியை நாங்கள் சொல்லி கொடுக்கிறோமே தவிர உங்க ஆண்டவர் அவர்தான். நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களை போல ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான்.
ஹல்லேலூயா. அத சபை நல்லா புரிஞ்சா போதும். உங்களை போல ஒரு வேலை செய்கிற நபர் அது நன்றாய் சபை புரிந்தாதான் சபை சரியான பாதையில போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி இயேசுவை போல பரலோக சிந்தை இருக்கணும். ஜெபிக்கும் போது தாகத்தோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், அழுது ஜெபித்து அந்த சிந்தையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் இருக்கிறது போல தோன்றுகிறது. அல்லேலூயா. நான் உம்முடைய மார்புல சாய்ந்திருக்கிறது போல தோன்றுகிறது. நான் 1000 கோடி கோடி தூதர்களுக்கு முன்னே நான் நிற்கிறது போல தோன்றுகிறது. ஆண்டவரே, அநேகம் 24 மூப்பர்கள் இடையிலே நான் நிற்கிறது போல தோன்றுகிறது. அப்பா, ஹல்லேலூயா. கேருபின் மத்தியிலே நான் நிற்கிறதை போல தோன்றுகிறது. நான் உம்முடைய குத்து வழக்கு அல்லவோ, நான் உம்முடைய சபை அல்லவோ, எனக்கு ஆவியை தந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு தாகமாய் தேட வேண்டும். தேடுறீங்களா? ஹல்லேலூயா. தொலைந்து போன உங்க பிள்ளையை தேடுகிறது போல, தொலைந்து போன ஹஸ்பண்டை தேடுகிறது போல, தொலைந்து போன மனைவியை தேடுகிறது போல, தொலைந்து போன பணத்தையும் வெள்ளியும் தேடுகிறது போல அவரை தேடி அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். புரிகிறத சொல்லுறது? அப்படித்தான் தேடணும். உன்னத பாட்டுல படிச்சு பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. அசால்ட்டா தேடக்கூடாது. அவர் கதவை தட்டும் போது அங்க போய் பார்க்க வேண்டும். கதவை தட்டும் போது நான் வஸ்திரத்தை அழித்து போட்டேனே, இனி எப்படி வஸ்திரத்தை நான் உடுப்பேன்? செருப்பை நான் மாற்றி விட்டேனே, எப்படி நான் செருப்பணி போடுவேன்? நான் கதவெல்லாம் பூட்டி விட்டேனே, எப்படி திறந்தொம்மை பார்ப்பேன்? அல்லேலூயா. அப்படி ஒன்றும் இருக்கக்கூடாது. பின்பு நீ எத்தனை தெருக்கள்ல கூப்பிட்டாலும், எத்தனை வீதிகள்ல கூப்பிட்டாலும், எத்தனை பல பல இடத்துல நீ கூப்பிட்டு தேடினாலும், ஏற்ற காலத்திலே உன் கதவை திறக்காம அவரை கண்டடையாவிட்டால் வரும் நாட்கள் சிலவரை கண்டடையாத போய்விடும். கர்த்தர் இப்படிதான் கேட்பாரு. என் பையன் உன்கிட்ட பேசவில்லையா? என் பிள்ளை உனக்கு புத்தி சொல்லி தரவில்லையா? உனக்கு ஒரு நல்ல சபையை தரவில்லையா? என்னுடைய ஆலோசனை உனக்கு நான் சொல்லவில்லையா? நீ ஏன் கேட்கல? அல்லேலூயா. சுகபோதமாய் வாழ்ந்தாயோ, நிம்மதியாய் வாழ்ந்தாயோ, சந்தோஷமாய் வாழ்ந்தாயோன்னு சொல்லி நியாய தீர்ப்புக்கு போகாதபடி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். பரலோக சிந்தை. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் வளர்ந்த உடனே படிக்கிற ஒரு சிந்தனை வருகிறதல்ல, 18-20 வயசான உடனே கல்யாண சிந்தை வருகிறதல்லவா, பின்பு பிள்ளை பேரு சிந்தனை வருகிறதல்லவா, பின்பு பிள்ளைகளை வளர்த்துவதற்கு சிந்தனை வருகிறதல்லவா, ஒரு வீட்டை கட்டுவதற்கு சிந்தனை வருகிறதல்லவா, வாழ்வாதாரத்துக்கு ஏதுவாய் என்னெல்லாமோ சிந்தனை நம்ம உருவாக்குறோம். இனி வரப்போற ராஜ்யம், யுக யுகமான ராஜ்யத்துக்கு என்ன சிந்தனை இருக்கிறீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. பரலோக சிந்தை. அடுத்து இயேசுவை போல ஒரு தாழ்மையான சுபாவமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய வேதனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய அடி உதையெல்லாம் வரும். பிரைஸ் தி லார்ட். நிறைய சிலுவையின் பாடுகள் வரும், நிறைய கலக்கங்கள் வரும், அநேக இடங்களில் தாண்டி போக முடியாத சஞ்சலங்களும் நெருக்கங்களும் வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவின் தாழ்மையை தரிப்பதற்குத்தான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராய் இருக்கிற இரட்சகர் உங்களுக்கு முன்னோடியாய் அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். காரி துப்பினாங்க, சாட்டையினாலே அடித்து நொறுக்கினாங்க, அவர் சிலுவை சுமக்க வைத்தாங்க. எத்தனையோ பாடுகள் பட்டு தாழ்மை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் அந்த தாழ்மை நமக்கு கற்றுக்கொடாவிட்டால் நான் தாழ்மையை கற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் தேவ பிள்ளை நம்ம தாழ்மையை நடந்து கொள்ளுவோமா? தாழ்மையை நம்ம தரித்திருக்கிறோமா? நம்ம வீடு எப்படி இருக்கிறது? உங்க வீட்டில் எனக்கு வர தெரியாது அதிகமாய். உங்க வீடு எப்படி தாழ்மையில் இருக்கிறீங்க? பிள்ளைகள்கிட்ட சண்டை இருக்கிறதா? குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா? அக்கம் பக்கம் சண்டை இருக்கிறதா? எல்லாத்தையும் விட்டு நீங்கள் தாழ்மையின் கோலத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு அந்த தாழ்மை சிந்தனை வரும், அமையடக்கம் வரும், அந்த ரகசியம் வந்த பின்பு பயம் வரும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் வாழணும். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும். நான் ஒரு சாட்சி கேடாய் வாழக்கூடாது. இந்த இடத்தில் ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம் நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி
உங்களை தன்னைத்தானே தாழ்த்தி நடத்தினால் வரும் நாட்களில் தாழ்மை உள்ளவர்களுக்கு மிகுந்த கிருபை அளிக்கிற தேவன் உனக்கு தாழ்ந்த உனக்கு ஒரு கிருபை அளிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பேசலாம். இயேசுவை போல தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவை போல சிலுவை சுமக்க அனுபவத்தில் சபை வரணும். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு சொல்லி வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு என்று சொல்லி வாக்கு கொடுத்து நாம் சிலுவை சுமக்க ஆயத்தப்படுகிறோம். 1 day 2 day ஆன உடனே நமக்கு பின்ன சிலுவை சுமக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எடுத்த சிலுவையை கொல்கத்தா மலை வரை காய்த்த சுமந்தா. ஆமென். ஒரு சீமோன் அதை எடுத்தாலும் அதை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. அவ்வளவு பாரமான சிலுவை. அது இயேசுவுக்கு மாத்திரம்தான் அந்த சிலுவை எடுக்க முடியும். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா அந்த சிலுவை எடுக்க முடியாது. ஒரு பரிசுத்த ஆவி உள்ள இருக்க மனுஷனுக்கு மாத்திரம்தான் சரியாய் சிலுவை எடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவுக்காக சிலுவை சுமக்கும் போது, இயேசுவுக்காக ஒரு ஆத்மாவை அறுவடை செய்வதற்காக பரிசுத்த ஆவி உள்ள பிள்ளைகள் அந்த சிலுவைகளை சுமக்கும் போது உங்க வீட்டுக்கு பிறகு நிறைய பிரச்சனை வரும். ஆமென். உங்க வீட்டை போராடும் ஆவிகள் வரும். நீ சிலுவை சுமக்க கூடாதுன்னு சொல்லி எதற்கு ஆவிகள் வரும்? அதை உடைப்பதற்கு ஜெபிக்கணும். உடைத்து அதை தள்ளிவிட்டு நீ போக வேண்டிய பாதையிலே சிலுவை சுமந்து போகை கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைசலாம். 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான காரியங்கள் வரும். பல பல பிரச்சனைகள் வரும். பல பல போராட்டம் வரும். பைசலாம். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அந்த ஊழியம் செய்யவே தோன்றாது. ஆமென். உலகத்தோடு வாழத்தான் தோணும். உலகத்தோடு ஜீவிக்கத்தான் தோன்றும். நமக்கு இது வேண்டாம் என்று சொல்லி இந்த வஸ்திரத்தை தூக்கி எறியத்தான் தோன்றும். ஆனால் ஒன்று சிந்தித்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் கூட நான் பிடித்து அந்த சிலுவையை சுமந்தால் இனி வரப்போற ஒரு ராஜ்யத்துக்குள்ள நான் போவேன். என் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி விழுந்து விழுந்து சிலுவையை சுமந்தால் ஏற்ற காலத்திலே அந்த ராஜாதி ராஜாவுடைய முகத்தை சிலுவை சுமக்கிற பிள்ளையே உனக்கு பார்க்க முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியாய் உங்களுக்கு தந்து விட்டார். பரிசுத்த ஆவியை தந்து விட்டார். நாம் சில வேளை ஒரு வேலையும் செய்யாதபடி, தேவ சித்தத்தை ஒன்றுமே அறியாதபடி நாம் அங்கே பரலோகத்துக்கு போறோம். தேவ சித்தம் ஒன்றுமே செய்யவில்லை. அங்கே போன உடனே அவர் எப்படி உங்களை சந்தோஷப்படுவா? என்னை குறித்து என்ன சந்தோஷப்படுவா? உடனே வாங்கள் கை கொடுத்து கொள்ளாம் என்று சொல்லி சிங்காசனத்திலே அமரு, ஜீவக்கிரம் பெற்றுக்கொள்ளும் சொல்லுவாரோ? அல்லேலூயா. என் வேலையை உத்தமா செய்யவில்லையே பிள்ளை, என் வேலையை செய்யவில்லையே நீ. உன்னை மாத்திர நீ காத்து கொண்டாய், உன்னை மாத்திர நீ தப்பிவித்து கொண்டாய். நான் உனக்கு பரிசுத்த ஆவி என்னை உனக்கு கொடுக்கும் போது என் சிந்தனை உனக்குள்ள வைத்து எத்தனையோ காரியம் நீ செய்வாய் என்று சொல்லி அல்லவோ அந்த ஆத்மாவிலே என்னுடைய பாரத்தை சிந்தனை வைத்தேன். நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்பார். அல்லேலூயா. ஆமென். கேட்பார். பரலோக ராஜ்யம் ஈஸி அல்ல. நாம் செய்கிற நன்மையான அவர் கொண்டு வருவா, நாம் செய்த தீமையானாலும் கொண்டு வருவா. நாம் இங்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதனதன் கூலி உண்டு. அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை, ஆவியிலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனபடி முகமுகமாய் பவுல் சொல்வது போல முகமுகமாய் காண வேண்டிய நாட்கள் வரும். பிரைசலாம். இப்போ கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிற அவர். ஆமே. கண்ணாடியில நம்முடைய நிழல்களை காணுவது போல பார்த்து கொண்டிருக்கிறான. ஒரு நாள் நிரந்தரமாய் அவரோடு சேர்ந்து வாழுகிற காலம் வரும். ஆனபடி தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுறா, இயேசுவை போல சிலுவை சுமக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து இயேசுவை போல பாடு பரியாசம் நிந்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இன்றைக்கு பாத்தீங்க சொன்ன சில ஊழியர் நமக்கு இங்க பாத்தீங்க சொன்ன இந்த கன்னியாகுமரியில் கொஞ்சம் கேரளாவில் எல்லாம் கொஞ்சம் சுமுத்தா போகுதுன்னு பார்க்காதீங்க. வட மாநிலங்கள் பல இடத்துல ஊழியம் சுமுத்தில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, நிறைய சித்திரவாதைகளை பெண்ணிக்கொண்டு செய்யறாங்க. அல்லேலூயா. அதன் மத்தியில தான் ஊழியம் செய்யறாங்க. கொடூரமான தாக்குதல், கொடூரமான சீற்றல், மத தலைவருடைய பிரச்சனை. அவங்க ஒவ்வொரு நாளும் சகித்து சகித்து சகித்துத்தான் தன்னுடைய ஊழியத்தை செய்யறாங்க.
ஒளித்து ஊழியம் செய்றாங்க. எப்படியாவது அந்த பரலோகத்தை அடைவதற்காக, எப்படியா அந்த பரலோகத்தை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த பூமியில நம்ம சந்தோஷப்பட்ட என்ன இருக்கிறது? சிரித்து கொண்டிருந்த என்ன இருக்கிறது? திருமண வீட்டுக்கு போன என்ன இருக்கிறது? ஜாலி அடித்த என்ன இருக்கிறது? தோழியோடு பேசி சந்தோஷப்பட்ட என்ன இருக்கிறது? வாலிப நண்பர்களை கூப்பிட்டு கதை பேசின அவனுக்கு என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இதுல என்ன சந்தோஷம் இருக்குதுங்க? வேலை இடத்துல சிரிச்சு கழித்த என்ன சந்தோஷம் இருக்கு? அந்த இடத்துல கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி, அவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது உனக்கு பரியாசம் சொல்லுவாங்க, பாடுகள் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். உனக்கு வருகிற பாடுகளை, நிந்தைகளை நீ ஒரு வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கை துடைத்து விட்டு மீண்டும் அந்த காரியத்தை நீ செய்து பிரயாசப்படும் போது பரலோக ராஜ்யம் உனக்காய் திறக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. போன்ல பேசலாம் ஊழியம், போன்ல ஜெபிக்கலாம், போன்ல அநேகருக்கு ஊழியம் செய்யலாம். ஆமே. சில பாத்திரங்களுக்கு போன் நம்பரை வாங்கி வைத்து கூப்பிடலாம், கர்த்தரை பற்றி நன்றாய் சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க, வரும் நாட்கள்ல பரலோக சிந்தை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து இயேசுவை போல மரிப்பதற்கு தோன்றும் கடைசியாக. ஆமென். இனி நான் அப்பன் மரித்ததை போல மரிக்க கூடாது, பாவியாய் தாத்தா மரித்ததை போல பாவியாய் மரிக்க கூடாது, பாட்டி மரித்ததை போல நான் மரிக்க கூடாது, ஒரு துஷ்ட மனுஷன் மரித்ததை போல நான் மரிக்க கூடாது. அல்லேலூயா. கைலஞ்சக்காரன், கொள்ளைக்காரன், உலகத்தை நாடுகிறவன், திருடுகிறவன், இப்படி உள்ள மனுஷர்கள் சாகிறது போல நான் சாகக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே சாக வேண்டும். அல்லேலூயா. பைசலாம். கிறிஸ்துவுக்குள்ளே சாக வேண்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் பிள்ளையாய் உனக்கு முத்திரை போன ஆவியானவரை உனக்கு தந்ததுனால இன்றைக்கு பாவிகளும் துரோகிகளும் கெட்டி வைத்திருக்கிற மங்களா மாளிகை சகலதும் உனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆமேன். கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வரும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு, பாடுபட்ட பிள்ளைகளுக்கு, துன்பப்பட்ட பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்திலே துன்மார்க்கன் சேர்த்து வைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்றுள்ள நம்பிக்கையோடு நீ ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றும் கிடைக்காது. இன்றைக்கு சிலப்போ உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. அநேக கோடீசர் வைத்திருக்கின்ற சொத்துக்கு நீ சொந்தக்காரி. அநேக கோடீசர் வைத்திருக்கின்ற BMW எல்லா கார்களும் உனக்கு சொந்தமாக்கி கர்த்தர் தருவா. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் உனக்கு ஒரு மலம் போல குவியத்தக்கதாய் கர்த்தருடைய நாட்கள்ல அது சம்பவிக்கும். பிரைஸ்லாம். ஆமென். கர்த்தர் வரும்போது சம்பவிக்கும். நீ கடக்காரியா இருக்கலாம், நோய்பட்டவளா இருக்கலாம், நெருக்கப்பட்டவரா இருக்கலாம், லாசரை போல பற்கள் உள்ள ஆளா இருக்கலாம். அதன் மத்தியிலே ஏதாவது ஒரு ஊழியம் செய்யும் போது இயேசுவின் தேஜஸ் சரீரமாய் நீ மாற்றப்படுவாய். அல்லேலூயா. அந்த மகிமையான சரீரமாய் மாற்றப்படுவாய். அதை நம்பி நான் இயேசுவை போல வாழ்ந்து, இயேசுவை போல ஜீவித்து, நான் இயேசுவை போல பரிசுத்தமாய் மரிப்பதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவரை போல உயிர் தெழும்பி, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்து போவதற்காக நீ பாடுபட வேண்டும். ஒரு பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தால், அந்த தேவ பிரசன்னம் வந்து உங்களுக்குள்ளே ஆளுகை செய்தால், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்து பலன் அடையும் போது, அல்லேலூயா, அது மனுஷன் கொடுக்கிற ஆவி அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி. அந்த ஆவி வந்ததை நீ ஜெபிக்க தொடங்குவாயானால் அவர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்த தொடங்குவா. ஆமென். சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தி உன்னை அழகாய் பரிசுத்தப்படுத்தி வரப்போற ராஜ்யத்துக்கு ஏதுவாக உன்னை பரிசுத்தப்படுத்துவது நிச்சயமானபடி என்னுடைய பிள்ளை, நீ எப்போதும் இயேசுவின் சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய நாட்கள் எப்போதென்று முடியாது. நம்முடைய நாட்கள் காலமே சாயங்காலம் பூத்து போற ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கும், அதுக்கு ஒரு பூவுக்கு ஒப்பா இருக்கும். நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஆனபடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் என்று கேட்டால் கர்த்தர் அப்படியே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.